தைப்பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் காப்பு கட்டுறோம். இது வருடம் முழுக்கும் நம்மளோட வீட்டை மனசை காத்து நிற்கிறதுக்காக தான் இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது. முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு வீடுகளை சுத்தம் பண்ணி நம்ம செய்துட்டோம். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்று விடியற் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே நிறை நாளி அப்படின்னு வைக்கிறது. அப்படின்னா அரிசியை நிறமாக வச்சு படைக்கிறது. குலதெய்வத்தை நினச்சி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கிறோம். நம்ம வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கமோ அத்தனை நபர்களுக்கான நூலை எடுத்து, வெள்ளை நூலை எடுத்து மஞ்சளில் துவைச்சி அந்த பிள்ளையார்கிட்ட வைக்கிறோம். அரிசி அப்படி நிறப்படியாக அப்படி வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட படிங்கிற வழக்கம் இல்லைன்னா ஒரு குண்டானில் நீங்கள் கோபுரமாக பச்சரிசியை வச்சுக்கலாம். ஒரு செம்பில் பொட்டு வச்சு அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தண்ணிக்குள்ளே வச்சு பூக்களை போட்டு வச்சுக்கிறோம். அந்த தட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாழை இலை போட்டு நிறப்படி அரிசி வச்சுருக்கோம். ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்கிறோம். அந்த நிற சொம்பு தண்ணியை வச்சுருக்கோம். வெத்தலை பாக்கு பழம் 2 பழம் கூட நாம் வச்சுக்கலாம். அந்த மஞ்சள் பிள்ளையார் சரடு இதுதான் நம்ம உள்முகமாக இப்போ கிழக்க பார்த்து என்னோடய வீடு இருக்குது. அப்போ நம்ம உள்ளே கொண்டு வர்றது குலதெய்வத்தை. அதனால் நம்ம வீட்டை நோக்கி அந்த விளக்கு தீபம் எரியுது பாருங்களேன். இது போல் அந்த வாசல் படியை நிலகால ஒட்டி வைக்கிறது. அதான் நிறை நாளி. உள்முகமாகவே நாம் அதுக்கு ஒரு நீர் அந்த தண்ணியை பஞ்சபாத்திரத்தை தண்ணியை எடுத்து நீர் விளாவி ஊதுபத்தி காமிச்சிட்டு இப்போ கற்பூர தீபம் காமிச்சிட்டு, ஆண்களாக இருந்தால் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும். பெண்கள் அப்படி நம்ம அந்த முட்டி போட்டு அதை வணங்கி நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி, ஏன்னா வருடம் தை மாதத்துலேருந்து வருடம் முழுக்க நமக்கு நன்மை செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், உள்முகமாகவே காமிக்கிறோம். கற்பூரம் இப்போ வெளியே காமிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் குலதெய்வம் இருக்குது இல்லையா, வெளிப்பக்கமாக காமிச்சிட்டு இப்போ சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண் குழந்தைகள் எல்லாம் இப்படி கும்பிடணும். பெண்கள் நாம் அந்த தனம் கீழே படாமல் நம்ம தொட்டு வணங்கிக்கிறோம். 6 ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நாம் இந்த வழிபாட்டை முடிச்சுக்கிறோம். இது போல் நான் குக்கர் எடுத்திருக்கேன், 2 குக்கர். ஓம் நம சிவாய. இப்போ நான் குக்கரில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். எந்த குக்கர் எடுக்கிறோமோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். இப்போ நான் கால் படி எடுத்திருக்கேன். எப்பயும் படியில் நம்மளோட கலாச்சார விசேஷங்களுக்கு படியில் அளந்து பழகிக்கணும். இதை நான் கால் படியில் ஒரு பச்சரிசி கோபுரமாக எடுத்திருக்கேன். அதில் 1/4 பங்கு பாசிப்பருப்பு. இந்த பக்கம் நான் பால் பொங்கலுக்கும் 1/4 படி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவி தண்ணியை எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் அளக்கும்போது குக்கரில் அளந்துக்கிறோம். அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில், ஏன்னா பொட்டெல்லாம் அலைஞ்சிரும் இல்லையா, அதனால் இப்போ கழுவிட்டு அந்த அரிசியை போட்டு 4 பங்கு தண்ணி விடுறோம். அதாவது பால் பொங்கலுக்கும் 4 பங்கு தான், சக்கரை பொங்கலுக்கும் 4 பங்கு தண்ணி. ஒரு அரை மணி நேரம் இது ஊறி வரட்டும். அப்படியே ஒரு கழித்து மூடி வச்சுருவோம். அந்தந்த வெயிட்டை அந்தந்த குக்கரில் வச்சுக்கணும். இப்போ 1/4 பங்கு வெல்லத்தை அளந்து வச்சுக்கிறோம். கருப்பு வெல்லமும் மஞ்சள் வெல்லமும் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல். 1/4 பங்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அரிசியை, நிறை அரிசி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூம் கிட்ட வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பௌர்ணமியை காமிக்கிறேன். மேற்கு வானில் பௌர்ணமியை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் பௌர்ணமி இருக்குது. என்ட்ரன்ஸ் நிலகால் பக்கம் போகிறோம். இப்போ கிழக்கு பக்கம் சூரியனும் உதிக்குது. 6 மணி ஆகுது. சந்திரனும் சூரியனும் ஒரு நேரத்தில் தெரிகிறது. கண்கொள்ளா காட்சி. கங்கணம் கட்டிக்கிறோம். அந்த விநாயகர்கிட்ட வச்சோம் இல்லையா, பெண்கள் இடது கையில் நம்ம கட்டிக்கணும், ஆண்களுக்கு வலது கையில் அப்படி கட்டி விட்டுட்டு நம்ம பொங்கல் வைக்கிற ப்ராசஸை கொண்டு வந்துடலாம். இது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த வருடம் தவற விட்டால் கூட அடுத்த வருடத்துலேருந்து நீங்கள் இதை செய்யுங்க. அரிசி ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பால் பொங்கலுக்கு அடுப்பில் ஏற்றி கொஞ்சமாக நெய்யும் 1 துண்டு வெல்லமும் போட்டு நாம் அதை மூடி வச்சுருவோம். 4 பங்கு தண்ணி விட்டுருக்கோம்.
ஒரு 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் கூட்டு பல காய்கறி கதம்ப கூட்டுக்கு நான் வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஏற்கனவே பருப்பையும் 50 பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த நிறை நாளி அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுருவோம். 2 விசில் வந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் குக்கரை நம்ம இப்போ வைக்கிறோம். அதுலேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு நெய்வேத்தியத்துக்குங்கிறதுனால ஒரு 2 விசில் 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருவோம். அதிகமான அனலில் ஒரு விசில் விட்டு எடுங்க. காய்கள் கரைஞ்சி போகாது, சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். 50 பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ காய்களுக்கு. ஏன்னா ரொம்ப சாம்பாராகவும் இருக்கக்கூடாது, புளிக்குழம்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த 50 பருப்புக்கு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விட்டுக்கிறோம். காயில் ஒரு துண்டு வெல்லம் போடுறோம். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறோம். காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டு வரமிளகாய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகாயை வாசத்துக்காக அப்படி போட்டுக்கிறோம். இப்போ ஆவி வந்துருச்சு, விசிலை போட்டு கொஞ்சம் ஃப்ளேமை இறக்கி விடுவோம். ஒரு 30% ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். இப்போ பருப்பை பார்க்குறோம். இது சாம்பார் இந்த அளவுக்கு இருக்குது கூட்டு. இப்போ பருப்பை கலந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லி இலையை நல்லா இப்போ உங்களுக்கு கிடைக்குது மார்கழி தையில் நல்லா தளிர் மல்லியாக அதை நம்ம சாம்பாரில் போட்டு 2 கொதி விட்டு பாத்திரத்தில் போட்டுடுறோம். ஒரு தாளிதம் கடுகு உளுந்து கருவேப்பிலை. இங்கே 2 விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கிட்டோம். கருவேப்பிலை தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டிடுறோம். நல்லா அந்த கூட்டில் கொட்டி கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். உடனே பொங்கலுக்கு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். பால் பொங்கல் குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்குறோம். இப்போ 1 பங்கு பால் விட்டுக்கிறோம். ஏற்கனவே 4 பங்கு தண்ணி விட்டுருந்தோம். 1 பங்கு பால் போட்டு நல்லா கலக்கி கொடுக்கும்போது இந்த தொய்வாக இருக்கிறது இரவு பொழுது வரையிலும் தொய்வாகவே இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாம்பார் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உப்பு போட்டு கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம நெய்வேத்தியத்துக்கு உப்பு போடுறதில்ல. அந்த மஞ்சள் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். எவ்வளவுன்னு வாங்கிட்டு வந்தீங்க? இது ஒரு ஜோடி 50 ரூபா. இது ஒன்று 25 ரூபா. சரி, எல்லாம் வாழ்வியல் சார்ந்து தான் நம்ம கலாச்சாரம் இருக்குது. இதனால் எத்தனை பேர் வந்து இதை வயலில் போட்டிருக்கவங்க வருமானம் வரும்னு நினச்சிருப்பாங்கல்ல. அதனால் வந்து அதை பேரம் பேசாமல் வாங்கணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நாங்கள் மஞ்சள் கொத்தை இப்படி இறக்குனதுக்கு அப்புறம் தான் கட்டுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சூடு படக்கூடாது மஞ்சளில் அப்படிங்கிறதால இதை கழித்து ஒரு தட்டு போட்டு மூடி கிழக்கு பக்கமாக வச்சிட்றோம். அடுத்தது சக்கரை பொங்கல் ஸ்டீம் போயிடுச்சு, அந்த மூடியை எடுத்துருவோம். இதில் 1 பங்கு அந்த அரிசி எடுத்ததில் 1 பங்கு பால் போட்டுக்கிறோம். 1.5 பங்கு வரையிலும் நீங்கள் பால் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி கொடுக்கும்போது சரியான பதத்தில் இருக்கும். நம்ம 1.25 பங்கு வெல்லத்தை நான் அப்படியே நல்ல வெல்லமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டுறேன். நாம் அப்போல்லாம் அப்படி தான் செஞ்சோம். அது ருசி அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கல் மண் இருந்ததுன்னா ஒரு 1/4 பங்கு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த இடத்துல நீங்கள் பாகாக ஊற்றிக்கலாம். ஆனால் இது போல் நல்ல வெல்லம் போட்டு நம்ம செய்யும்போது ருசி நம்ம பாரம்பரிய ருசி அப்படியே இருக்கும். இப்போ தான் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி அந்த வெல்லத்தை போட்டு கலந்து விடுறோம். நீங்கள் வெல்லம் எடுக்கிறதுக்கு தகுந்தது போல் கலர் இருக்கும். ஒரு ஏர் அப்படி பபுள் வந்ததுக்கப்புறம் கணக்கு நல்லா எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏலக்காய் பொடி போட்டு அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு நெய்யில் முந்திரி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து உலர் திராட்சையை போட்டுக்குவோம். அது நல்லா உப்பி வர்ற வரையிலும் அதை ஒரு 20% ஃப்ளேம்லேயே வதக்கி இப்போ இந்த சிம்மில் தான் இருக்க அடுப்பு. குக்கரை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அந்த தாளித்த உலர் திராட்சை முந்திரியை போட்டுக்குவோம். இப்போ நெய் வந்து நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதில் 1/4 பங்கு நெய்ங்கிறது இந்த மெஷர்மெண்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கோயில் பொங்கல் போல் 1/4 பங்கு நெய். நம்ம ஒரு படி அரிசி எடுத்தோம்னா 1/4 படி நெய் அப்படிங்கிறது கணக்கு. கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன போட்டுக்கலாம். பால் போட்டிருக்கிறதால ரொம்ப ருசியாக இருக்கும். நெய் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நல்லா கலந்து கொடுத்து 1 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சு நம்ம பச்சை கற்பூரம்
சும்மா கடுகு அளவு போட்டு கலந்து கொடுத்துட்றோம். அந்த கரண்டியில் அடிப்பக்கம் நெய் தடவி அப்படி எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கும் மஞ்சள் கொத்து கட்டிக்கலாம். கிழக்கு பக்கம் வச்சிட்றோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஒரு தட்டு போட்டு சும்மா ஒருக்களிச்சு அப்படி நல்லா வேர்வைப்படாத போல் வச்சுட்டு, நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம வெளியே போய் நான் மதில் சுவரில் வச்சு வழிபடுறதால பொங்கல் பானையை எடுத்துகிட்டு போக முடியாது. நான் 2 கப்பில் நான் பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சு 2 தேங்காய், 1 சீப்பு பழம், 1 எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, அதில் 2 பூக்களை வச்சு நம்ம படைக்கிற இடத்துல மஞ்சள் நீரை கொஞ்சம் அந்த மதில் செவுத்தில் தெளிச்சிட்றோம். அந்த தட்டை அப்படியே தாம்பாளத்தட்டை கொண்டுட்டு போய் வச்சிட்றோம். இப்போ சூரியனை பார்க்குறோம், சூரியனை பார்த்து வழிபடுறோம். இப்போ பத்தி காமிச்சிக்கிறோம், தூப தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அந்த பத்தியோட புகையில் தேங்காயை நல்லா உருட்டி பிடிச்சி உடச்சிக்கிறோம். 2 தேங்காய், வீடுகளில் எந்த விசேஷத்துக்கு தேங்காய் உடைக்கும் போதும் 2 தேங்காய் உடைக்கணும். 1 தேங்காய் நல்ல விசேஷத்துக்கு உடைக்கக்கூடாது வீடுகளில். இதை ரொம்ப நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது மனசுக்கு ஒரு நிறைவை தருது. குடுமியை பிச்சுட்டு தான் நம்ம தேங்காய்களை மூடிகளை வைக்கணும். இப்போ இதில் நீர், அந்த தேங்காய் தண்ணியிலையே அப்படியே நீர் விளாவிக்கிறோம். அப்படியே சூரியனுக்கும் காமிச்சிக்கிறோம் மேலே. குல தெய்வத்தை வேண்டிக்கிறோம். ஓம் ஆதித்யாய நம சொல்லிக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வீட்டுக்குள்ளே சூரியன் உள்ள வெளிச்சம் படுறது போல் இன்றைக்கி வச்சுருங்க. சூரியன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி பூஜை ரூமில் வச்சிட்றோம். பொங்கலோ பொங்கல். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.